அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆவணி மாத பலன். எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தாங்க இது. இல்லைங்க, ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம் தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே, விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க. இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான். பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும். அப்ப இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும். ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான். இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க. ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புத ஆதித்ய யோகம்னு ஒண்ணு இருக்குது. சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு. இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க, வளர்பிறை முகூர்த்தம் சூப்பர் முகூர்த்தமா வருது. முதல் முகூர்த்தம் ஆவணி மாசம் 11ஆம் தேதி புதன்கிழமை, நல்ல ஒரு முகூர்த்தம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான், விநாயகர் பிறந்தது அன்னைக்கு தான். எல்லா விநாயகர் கோயிலையும் பாருங்க கிராண்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி ஒரு சூப்பரான முகூர்த்தம் வியாழக்கிழமை வருது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான முகூர்த்தம் வருது. இது எல்லாமே வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி சூப்பரான முகூர்த்தம். இதான் இந்த மாதத்துடைய விசேஷ காலங்கள். கண்டிப்பா அம்மன் அருள் டிவில ஃபர்ஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனவந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னிராசி. எப்போதுமே சரி, கன்னிராசிக்காக பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னிராசி தாங்க. எப்படி எதுலையுமே பாருங்க, ஒரு வேலை கொடுத்தா அதை சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா பார்க்கக்கூடிய ஒரே ராசினா கன்னிராசி தான். நல்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல திறமையான குணம், வேலை, தொழில், உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னிராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாதுங்க. பயங்கரமான ஒரு அறிவாற்றல், பயங்கரமான திறமையான குணம் கன்னிராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடம் பாருங்க அப்படியே கலகலப்பா ஒரு நகைச்சுவை உணர்வு பாருங்க கிட்ட இருக்கும். அதான் கன்னிராசி பார்த்தவொன்னா கவர்ந்துருவாங்க சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியே போவாப்புல, லுக்கா இருக்கும். ட்ரெஸ் செஞ்சுன்னா இவர் மாதிரி யாரும் ட்ரெஸ் செஞ்சு பண்ணவே முடியாது. கன்னிராசி அறிவு ஞானம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை செஞ்சு பயங்கரமா திறமையான குணம் கன்னிக்கிட்ட அதிகமா இருக்கும். இதான் கன்னிராசியுடைய ஸ்பெஷலே. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறாரு, இதுக்கான ஒரு பதிவு தாங்க அது. தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவல். பார்த்துக்குங்க, எப்படி உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இந்த கன்னிராசி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புத ஆதித்ய யோகம்னு உங்களுக்கு ஒண்ணு வருது. அதனாலதான் இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சார சேவைப்போம். உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாய் பகவான் வந்துட்டாருங்க. எப்படி உங்க ராசிக்கு செவ்வாய் வந்துட்டாரு. அடுத்து பாருங்க 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. எதுல? கும்பராசில. 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சார செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான், 10ல குரு. 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிரபகவானும் சேர்ந்திருக்காங்க. 12ஆம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் இணைஞ்சிருக்காங்க. இதுல ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகி சூரிய புத ஆதித்ய யோகத்துல போய் பக்கவா உட்கார்றாரு. புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஏன் இந்த புதாதித்ய யோகத்துக்கு நல்லா பவர்னா, ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்து புதன் சேரும்போது 100க்கு 200% அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப எல்லா கிரகம் ஆட்சி கிரகமா மாறிடும். நல்லா பாருங்க, ஒரு கிரகம் பவரா இருக்குன்னா அந்த கிரகத்தோட நீங்க சேரும் போது உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். இப்போ ஒண்ணு கிடையாது, ஒரு வெளிச்சமான இடம் இருக்குன்னா நம்மளும் போய் நின்னோம்னா நம்ம மேல அந்த வெளிச்சம் படுறது இல்லை, நம்மளும் வெளிச்சமா தான் தெரியுமா. அப்ப அந்த ஃப்ரைட்டான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாசம் மட்டும். அது மட்டும் இல்ல, இந்த கேதுவும் இணையும் போது கேது முழு கண்ட்ரோல் எடுத்துக்கும். அப்ப யார் ஜாதகத்துல நவகிரகத்துல கேது மட்டும் நல்லா இருக்கும், அவங்க எல்லாத்துக்குமே இப்ப பயங்கரமான ஒரு டைமிங் பக்காவா வேலை செய்யும். பார்த்துக்குங்க.
ஏன்னா இது எல்லாமே கேதுவுடைய கண்ட்ரோல்ல போய் நிற்கும். சூரியன் புதன் எல்லாமே கேதுவுடைய கண்ட்ரோல் நிற்கும். அப்ப கேது பகவான் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் இப்ப இருக்குது. செவ்வாய் ராசிக்கு வரனால தைரியமான கிரகம் உடம்புல இறங்கிடுச்சு. அப்ப எது வந்தாலும் கன்னி ராசி பயப்படவே கூடாது. இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது பாருங்க. கோழையா இருந்தாலும் வீரனா மாறக்கூடிய நேரம் தான் இப்ப. ஏன்னா நீங்க எதுலையுமே கொஞ்சம் பயந்த சுவாகம் இருக்கும். இப்ப வரும் பாருங்க ஒரு தைரியம். இதாங்க ஆவணி மாசம். இப்ப எடுப்பீங்க பாருங்க ஒரு முடிவு, டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க பாருங்க. திடீர்னு மைண்ட் அப்படியே ஓடும் பாருங்க. கரெக்டா நீங்க இறங்கி அடிச்சா உங்களை இப்ப யாருமே ஜெயிக்க, உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது. இப்ப நேரம், அதுக்கான நேரம் இருக்கு. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகம் இல்ல ராஜா, எல்லாத்துக்குமே கர்மா இருக்கு. அதை எப்படி நம்ம பயன்படுத்தி எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? வெற்றியான பாதை, ராஜ நடை போடக்கூடிய நேரம் வருது பாருங்க. பக்காவா நல்ல டைம் உங்க உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. ஜெயிக்கிறங்க மைண்ட் இருந்துட்டா போதும், கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு நல்ல டைம் பக்கா வேலை செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, ஆல்ரெடி கேது பகவான் என்ன செஞ்சாரு உங்களுக்கு தெரியும். உங்க ராசி இருக்கும்போது ஒரு குழப்பம் இருந்துச்சா? 1.5 வருஷம் ஒரு குழப்பம் இருந்துச்சா? உங்களால ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சுச்சா? கேட்டு பாருங்களேன். என்னால முடியல ராஜா. மருத்துவ செலவு பண்ணீங்களா? ஆமா ராஜா. வருமான பொருளாதாரம் இப்ப ரீசெண்டா எத்தனை பேருக்கு தடைப்படுச்சுன்னு மட்டும் கேளுங்க. ஆமா ஆமா. 7ஆம் இடத்துல சனி பகவான், யார் ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ வேலை உத்தியத்துல ஒரு தடையை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. கடன் இருக்கு, பகை இருக்கு, வேலை உத்திய தடை இருக்கு. கண்ட சனி ஒரு கண்டமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கும். இது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலுங்க. ஜாதகத்துல யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தோ அவருக்கு மட்டும்தான். ஏன்னா இங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. 1 உத்திர நட்சத்திரம், 2 ஹஸ்தம், 3 சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை நீங்க பிறந்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபத்தி வராது. உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு நீ இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, இந்த வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம், இந்த கிரகம் பலவீனமான கிரகம், இந்த நேரம் வரும்போது இந்த லக்கணத்துக்கு சரி இருக்காது, உங்க ஜாதகத்துக்கு சரி இருக்காது. இப்ப இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இந்த வேலையை பண்ணுங்க, இந்த வேலையை பண்ணாதீங்க, ஏதாவது சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம ஏன் அழுத்துறோம்? பொதுப்பலன் ஏன் எல்லா வீடியும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? சில பேர் கன்னிராசி சொல்றதா என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை எடுத்து பாருங்க. உங்களை யாரும் இப்ப அசைக்க முடியாது. அசைக்க முடியாத ஒரு லெவலுக்கு நீங்க போறீங்க. அதுக்கான நேரம் தாங்க இந்த புதாதித்யம் சொன்ன பார்த்தீங்களா? ஆவணி மாசம் 14 தலையெழுத்தை மாத்தக்கூடிய நேரம் வருதுங்க. ஏன் நீங்க கவலைப்படணும்? எதுக்கு வந்தாலும் கவலைப்படாதீங்க. செவ்வாய் வீரத்துக்குள்ள கிரகம் உங்க மேல இருக்கிறாரு. எப்படி? வீரத்துக்குள்ள கிரகம் உங்க மேல இருக்கு. நிறைய பேர் பாருங்க வெளிநாடு போவாங்க பாருங்க, வெளியூர்ல போவீங்க பாருங்க. வெளிநாடு வெளியூர் பக்கா வேலை செய்யுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து வேலை உத்தியோகம் யார் ஜாதகம் சனி பகவான் நல்லா இருக்காரு, இப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகம் சூப்பரா கிடைக்கும். ஏன்னா சனி பகவான செவ்வாய் பகவான் பார்க்க திடீர்னு வேலை கிடைக்கும். நல்லா பார்த்துக்கணும். எப்படி? ஜாதகம் நல்ல தசாபுத்தி இருந்தா திடீர்னு வேலை உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்ல அனுகூலமா அமைய போகுது. அப்ப வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த கன்னி ராசிக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். ப்ரொமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணாலும் சரி, நீங்க கண்டிப்பா நினைச்ச காரியம் கண்டிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்க ப்ரொமோஷன் வந்துடும். என்ன காரணம் சொன்னீங்களா? புதனும் சூரியன் இணையுதா? ஆவணி மாசம் 14 அப்புறம் புதன் போய் இணைகிறாரு. அப்ப ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. இங்கே வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி. கடன் பிரச்சனையை இப்ப கொஞ்சமாச்சும் நீங்க அடைப்பீங்க. எப்படி? கடன் பிரச்சனையை கொஞ்சமாச்சும் நீங்க அடைக்கக்கூடிய நேரம் இந்த கன்னி ராசிக்கு பக்காவா இருக்கு. சனி பகவான் செவ்வாய் பகவானை பார்க்கிறார். 2ஆம் இடம் பாருங்க, 2ஆம் இடத்துல இந்த குரு பகவான் பார்க்கிறார். இப்ப கடன் சுமை கொஞ்சமாச்சும் உங்களுக்கு குறைய போகுது. குரு சுயசாரம் வாங்கி பார்க்கறதுனால இந்த கடன் சுமை உங்களுக்கு குறைய போகுது. பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை, எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சரியாக போகுது. அப்ப எப்படி இருக்கு டைமிங்? பக்காவா இருக்கா? இப்ப கரெக்டா மூவ் பண்ணி அறிவை மட்டும் யூஸ் பண்ணி அடிங்க, உங்களை ஜெயிக்க யாருமே ஆள் இல்லை. அப்ப என்ன நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு, நல்ல யோகமான நேரம் வந்துருச்சு. அப்புறம் ஏன் பயப்படணும்? ஆவணி மாசத்துல கண்டிப்பா இறங்கி அடிங்க. சூப்பரான யோகம் கண்டிப்பா உண்டு. இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கலாங்க. நல்ல டைம் வேலை செய்யுது. திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கை கூட வரும். ஏன் காதல் திருமணத்தை நீங்க அதிகமா போக்கஸ் பண்ணி சொல்றீங்க? ஆவணி மாசம் 14ஆம் தேதி வரை புதனுடைய பார்வை நேராக 5ஆம் இடத்தை பார்க்கும்.
அப்ப பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா காதலுக்குள்ள கிரகம் 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் ராசி வேற பாக்குறாரு. அப்ப காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா ராஜா? கண்டிப்பா நடக்கும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியத்துக்கு இப்ப முயற்சி பண்றவங்க எல்லாமே கன்னிராசி எல்லாம் விடாம முயற்சி பண்ணிடணும், விட்டுறக்கூடாது, பாத்துக்குங்க. கண்டிப்பா கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் 100% கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. படிப்பு கல்வியில அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க வெளியில தூரத்துல போகக்கூடிய அமைப்பு வரும். அரசியல்ல சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்களும் நல்லா அங்கே அனுகூலத்தை கொடுப்பாரு. திடீர் வருமானம் வரும். திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் அடிக்கும், பாத்துக்குங்க. கண்டிப்பா அடிக்கும். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா சூப்பரா அடிக்கும். ஏன் இப்படி சொல்றோம்னா, 12ஆம் இடத்துல புதன் போறாருன்னா கண்டிப்பா அவர் நேரா 12ஆம் இடத்துல இருந்து எங்கே பார்ப்பாரு? ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்த்துரு. அப்ப கண்டிப்பா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர்ல வேலை உத்தியத்தில் நல்லா கொடுப்பாரு, லாட்ரி யோகத்தை கொடுப்பாரு. அதுக்காண்டி அதிலேயே ஆனதே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு கமிஷன் வியாபாரம், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையும் சூப்பரா கொண்டு போவார். எந்த ஒரு தடை இல்லாம கண்டிப்பா போகக்கூடிய நேரம் பக்காவா அமையுது. பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு வெற்றி கொடுப்பா. அதே மாதிரி வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட வழக்கையும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. ஏன்னா செவ்வாய் இருந்தா இடமோ வீடோ வழக்கு சார்ந்த பிரச்சனை உங்க பக்கம் சாதம் வரும், பாத்துங்க. இப்ப நட்சத்திர படம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்த எதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையா இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படவே இறங்கி உங்க பக்கம் வெற்றி தேடி வருது. அரசாங்க வேலை, அரசு அலுவலகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது. நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் தான் அந்த உத்திரத்துல பிறந்த. உலகை ஆளக்கூடிய திறமை பயங்கரமா வேலை செய்யும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் உத்தியோகம் மாற்றம், படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே பக்கா அமைச்சிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க. அஸ்தத்துல பிறந்தவங்க இப்ப லாபமோ, வருமானமோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்களுடைய கற்பனையான நிஜமாக போகுது. கலைத்துறை, கற்பனையான துறை எல்லாமே பக்காவா இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சிலாம் சூப்பரா இருக்காரு. லாபத்தை கொடுக்குறா, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு, வேலை இதுல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய பதவியில ஒரு வெற்றி பதவி கண்டிப்பா வருது அஸ்தத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய உங்களை நிறைய இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்திரத்துல பிறந்தவங்க. படாத பாடு, மருத்துவ செலவு, வரைய செலவு, ரொம்ப பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே இதுக்கு முன்னாடி புளிஞ்சு விட்டாரு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வரப்போகுதுங்க. வேலை உத்தியோக மாற்றம், கட்டிடத்துறை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வீடு கட்டுறது, வேலை மாறுறது எல்லாமே பண்ணிக்கோங்க. சூப்பரா ஒரு நேரமா கண்டிப்பா அமைது. பார்த்து வரக்கூடிய கன்னிராசிக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.